ஏங்க இந்த 2024 ஐபிஎல் தொடரை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது என்ன அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் தான் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி கேப்டனான ஃபாஃப் டு பிளஸி பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஃபாஃப் டு பிளஸி என்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரோட 41வது லீக் போட்டியில நேத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியில சிறப்பா விளையாண்ட ஆர்சிபி அணி 35 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சி 6 போட்டிகளை தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஒரு வழியே இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல இரண்டாவது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த எஸ்ஆர்எச்சுக்கு எதிரான போட்டியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணி 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு 206 ரன்கள் எடுத்தாங்க. கண்டிப்பா எஸ்ஆர்எச்சோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். இந்த ஒரு ஸ்கோரை அதிவேகமா சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆர்சிபியோட பந்து வீச்சு நேத்து சிறப்பாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால போராடி பார்த்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டையும் இழந்து 171 ரன்கள் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இதனால சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க ஆர்சிபி அணி. இதனால ஆர்சிபி வீரர்கள் மட்டும் இல்லாம ஆர்சிபி ரசிகர்களுமே பெரிய அளவுல உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஆர்சிபியோட இந்த ஒரு வெற்றியின் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னமுமே ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய வாய்ப்பானது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 போட்டியிலையும் ஆர்சிபி வின் பண்ணி மற்ற அணிகளோட வெற்றி தோல்வி எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதற்கு ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் ரொம்பவே முக்கியம். இதனால ஆர்சிபி அணி அடுத்தடுத்த போட்டிகளை வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலையில தான் எஸ்ஆர்எச்சுக்கு எதிரான போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிபி அணியை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆர்சிபி கேப்டனான ஃபாஃப் டு பிளஸி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடைசியா நடந்து முடிஞ்ச 2 போட்டியிலுமே நாங்க சிறந்த போராட்டத்தை வெளிப்படுத்தணும். ஹைதராபாத்துக்கு எதிரான முந்தைய போட்டியில சேசிங்ல நாங்க 260 ரன்கள் வரைக்கும் எடுத்தோம். கேகேஆருக்கு எதிரான போட்டியில 1 ரன் வித்தியாசத்துல தோல்வி சந்திச்சோம். இருந்தாலும் எங்க டீம் பிளேயர்ஸ்க்கு நம்பிக்கை வரதுக்கு வெற்றி அப்படிங்கிறது தேவையா இருந்துச்சு. மனதளவுல நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக நிச்சயம் எங்க டீமோட போராட்டமானது முக்கியமா இருந்துச்சு. ஐபிஎல் தொடர்ல எல்லா அணிகளுமே பலம் வாய்ந்த அணிகள் தான். அதனால எல்லா போட்டிகளுமே கடினமானது தான். 100% போராட்டத்தை நீங்க வெளிப்படுத்தல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். இப்பதான் பேட்ஸ்மேன்களை இணைஞ்சு ரன்களை சேர்க்க தொடங்கி இருக்கும். முதல் பாதியில விராட் கோலி மட்டும்தான் ரன்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கேமரன் கிரீனும் ரன்களை சேர்க்க தொடங்கி இருக்காரு. எப்பவுமே ஆர்சிபி டீமுக்கு சின்னசாமி மைதானம் தான் ஒரு தலைவலியா இருந்திருக்கு. ஏன்னா அங்க பவுலிங் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம். அங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகளை செஞ்சு பார்த்தோம். அதுவுமே எங்களுக்கு கடினமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்சிபி கேப்டனான ஃபாஃப் டு பிளஸி சின்னசாமி ஸ்டேடியத்தை பத்தி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மொத்தமா 9 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. அதுல 2 போட்டியில வின் பண்ணிருக்காங்க, 7 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நெட் ரன் ரேட்டை பொறுத்தளவுக்கு -0.721ல இருக்காங்க. மொத்தமா 4 புள்ளிகளோட புள்ளி பட்டியல கடைசி இடத்துல இருக்காங்க. ஆர்சிபி அணி அவங்களோட அடுத்த லீக் போட்டியில பலம் வாய்ந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. இந்த போட்டியானது ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:30க்கு துவங்க இருக்கு. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல. அடுத்தடுத்த போட்டியில ஆர்சிபி வின் பண்றது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு பண்ணியாகணும். அப்பதான் மைனஸ்ல இருக்கக்கூடிய நெட் ரன் ரேட் ஆனது பிளஸ்ல வரும். அதுவுமே ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.